இந்தியர்கள் இஸ்ரேல் தேசத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள். இந்துக்கள் 33 தேவர்கள் என்கிற விழுந்து போன தூதர்களை வணங்குவதாக இன்று கிறிஸ்தவர்களிடையே பரவலான கருத்து உள்ளது. இது தவறான கருத்து என்பது குறித்து யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 34வது வசனத்தை அடிப்படையாக கொண்டு பரிசுத்த வேதாகமத்திலிருந்தும் புராணங்களிலிருந்தும் சங்க இலக்கியங்களிலிருந்தும் காணலாம். யோவான் 10வது அதிகாரம் 34வது வசனம், இயேசு யூதர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா என்றார். மேலும் தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்பதாய் உள்ளதை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த வசனத்தின்படி அவர் இஸ்ரவேலர்களையே தேவர்கள் என்று அழைக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். சிலப்பதிகாரத்துல இந்திர விழா நடந்ததாகவும் அதுல தேவர்கள் கலந்து கொண்டார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் தேவர்கள் என்பது பூமியில் தர்மத்தை நிலைநாட்ட இந்திரனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆதித்தியர்களை குறிக்கிறது. இந்த ஆதித்தியர்கள் 12 என்ற எண்ணிக்கையை கொண்டவர்கள். மேலும் ருத்திரர் 11, வசுக்கள் 8, மருத்துவர் 2. இந்த ஆதித்தியர், ருத்திரர், வசுக்கள், மருத்துவர் இவர்களின் கூட்டுத்தொகை 33 என்று வருவதை காண்கிறோம். இந்த 33 என்ற எண்ணை கொண்டுதான் இவர்களை 33 தேவர்கள் என்று அழைக்கிறார்கள். இந்த 33 தேவர்கள் என்பதற்கான விளக்கத்தை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து காணலாம். இந்த கானானியர்களை அழித்து பூமியில தர்மத்தை நிலைநாட்டவும் தேவன் தாம் பரிகார பலியாக அவதரிக்கவும் இஸ்ரவேலர்களை தேர்ந்தெடுத்தார். இஸ்ரவேலர்கள் 12 கோத்திரங்களை சேர்ந்தவங்க. இவர்கள் ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், யோசேப்பு, பென்யமீன், தான், நப்தலி, காத், ஆசேர் என்று 12 கோத்திரங்களை சேர்ந்தவர்கள். இவர்கள் தான் அங்க புராணங்கள்ல ஆதித்தியர்கள் 12 என்று அழைக்கப்படுகிறாங்க. அடுத்ததாக ருத்திரர் 11 குறித்து பரிசுத்த வேதாகமத்திலிருந்து காணலாம். இஸ்ரவேலர்கள் கானானியர்களை அழிக்க யுத்தத்திற்கு புறப்பட்ட பொழுது தேவன் அந்த இஸ்ரவேல் கோத்திரத்திலிருந்து லேவி கோத்திரத்தை தனியாக தமக்கென்று ஊழியம் செய்ய அவர் பிரித்தெடுத்தார். மீதியுள்ள 11 கோத்திரங்கள் யுத்தத்திற்கு புறப்பட்டது. இவர்கள் தான் ருத்திரர் 11 என்று அழைக்கப்படுகிறார்கள். பின்னாட்களில் இவர்கள் சத்திரியர்கள் என்றும் சூத்திரர்கள் என்றும் அழைக்கப்பட்டார்கள். தேவன் தமக்கென்று ஊழியம் செய்ய பிரித்தெடுத்த அந்த லேவி கோத்திரம் இந்நாட்களில் ஆரியர்கள் என்றும் பிராமணர்கள் என்றும் அழைக்கப்படுவதை நம்ம பார்க்கிறோம். வசுக்கள் 8 என்பது குறித்து பரிசுத்த வேதாகமத்திலிருந்து பார்க்கலாம். கோத்திர தலைவனான யாக்கோபிற்கு அவனது மாமா மகள்களான லேயல் மற்றும் ராகேலுக்கு பிறந்தவர்கள் 8 பேர். இவர்கள் தான் வசுக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், யோசேப்பு, பென்யமின் இவர்கள் 8 பேரே வசுக்கள் என்று அழைக்கப்படுகிறத பார்க்கிறோம். மீதி லேயால் ராகேலுடைய பணிப்பெண்களான சில்பால் மற்றும் பில்காலுக்கு பிறந்த 4 பேர்களும் பின்னாட்களில் சூத்திரர்கள் என்று அடிமைப்படுத்தப்பட்டதையும் நம்ம பார்க்கிறோம். கோத்திர தலைவனான யாக்கோபு தன்னுடைய கடைசி காலத்தில் தன்னுடைய குமாரனான யோசேப்பை அழைத்து அவனுடைய 2 குமாரர்களான எப்ராயிம், மனாசே இருவரையும் ஆசீர்வதித்து அவர்களையும் இந்த 12 2 கோத்திர தலைவராக்கினான். அந்த எப்ராயிம், மனாசே இருவர் தான் இங்கே மருத்துவர் 2 என்று குறிப்பிடப்படுவதை பார்க்கிறோம். இவ்வாறு கோத்திர தலைவர்களாக்கப்பட்ட எப்ராயிம், மனாசே இவர்களுடன் யோசேப்பின் கோத்திரமும் சேர்ந்து தமிழ்நாட்டில் முக்குளத்தோர் என்று அழைக்கப்படுகிறார்கள். மேலும் இவர்கள் தேவர்கள் என்ற பெயரிலும் அறியப்படுகிறார்கள். இவற்றிலிருந்து ஆதித்தியர் 12 என்பது இஸ்ரவேலர் 12 குறிக்கிறது என்பதையும், இதில் ருத்திரர், வசுக்கள், மருத்துவர் இவை அனைத்துமே அந்த 12 கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் இதிலிருந்து நம்ம அறிந்து கொள்ளலாம்.